ரூ. 1,00,000 சம்பளம் வாங்குறவரை நீங்க கூப்பிட்டு கேட்டு பாருங்க. ஒரு 20,000 25,000 வீணா தான் செலவு பண்ணுவார். அவருக்கு அந்த 25,000 செலவு பண்ற சந்தோஷம் சேர்க்கறதுல இல்லைங்க. வேர்ல்டு இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வேர்ல்டு டூர் போனாருங்க. ₹8,00,000 லோன் போட்டு போறாருங்க. இப்போ அவர் போயிட்டுங்க அங்கே ஒரு மாதம் இருந்துட்டு இங்கே வீட்டுக்கு வர போகிறாருங்க. வீட்டுக்கு வந்த உடனே அவர் நிம்மதியாக இருக்க போகிறாரான்னு நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள். எதுக்காக நம்ம சந்தோஷமாக போனோமோ அந்த சந்தோஷம் வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே கிட போகுதுங்க. உடனே இஎம்ஐ வரப்போகுதுங்க. நெக்ஸ்ட் நீ அதை விட வேகமாக நீ வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக போய் இப்போ திரும்பி டைட் ஷெடியூலுக்குள்ளே வந்து நீ வந்து சிக்கிட்ட. நான் என்ன சொல்கிறேன், வேர்ல்டு டூர் எதுனா போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம சேர்த்து வச்சுக்கிட்டு போகலாம். சேர்த்து வச்சுக்கிட்டு இப்போ ₹8,00,000 அவங்க சும்மா கொடுக்கல, அதுக்கு நீ ஒரு வட்டி வேற கட்டணும் இல்லையா? அப்போது அந்த வட்டி இல்லாமல் நம்ம சேர்த்து வச்சுக்கிட்டு எதுவாக இருந்தாலும் சரிங்க. கார் வாங்கணுமா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்த வருஷமே வாங்கணும்னு என்ன முக்கியம், கொஞ்சம் சேர்த்து வச்சுட்டு நெக்ஸ்ட் மாடல் நியூ மாடல் நல்லதே வருங்க, அப்போ வாங்கிக்கலாங்க. எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் டைம் கொடுத்துங்க. நம்ம கொஞ்சம் கையில் பணம் வச்சுக்கிட்டு நம்ம பண்ணும்போது என்னன்னு சொன்னாங்க, அது இன்னும் நம்மளோட வாழ்க்கை தரத்தை உயர்த்துங்க. நமக்கு வந்து அந்த பெயின் இருக்காதுங்க. எமர்ஜென்சி ஃபண்டுன்னா என்னென்னாங்க, ஒரு 6 மாதம் சம்பளம் நம்ம கையில் எப்பவுமே கேஷாக இருக்கணும், பேங்க்கில் இருக்கணும். இன்றைக்கி இருக்கிற வேலை சூழ்நிலை திடீர்னு வேலை போயிடுச்சிங்க, நான் அடுத்த வேலையை தேடுறதுக்கு ஒரு 3 மாதம் ஆகுங்க. அது வரைக்கும் நேற்று வரைக்கும் என்னோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்ததோ அதை என்னை பாதிக்கக்கூடாதுங்க. அந்த பாதிப்பு இல்லாமல் இருக்கணும்னு சொன்னாங்க. எனக்கு ஒரு 6 மாதம் சம்பளம் வந்து என் கையில் இருந்தால் தான் மைண்டு ஃப்ரீயாக இருக்கோங்க. வீட்டுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் நடந்துக்கிட்டு இருக்குங்க. அப்புறம் இவர் வந்து தேட முடியும், எல்லா விதமான விஷயங்களும் நடக்கும். இன்கேஸ் இனி ஒரு எமர்ஜென்சி ஏஜ்டு பர்சன் இருக்காங்க, ஒரு எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சின்னா அந்த கையில் காசு இருக்கும்போது ஒரு தைரியம் வந்து இருக்குங்க. பட் இந்த 6 மாதம் சம்பளம்ன்றது மஸ்ட்டுங்க. அட்லீஸ்ட் ஒரு 3 மாதமாக வைக்கணும்ன்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 6 மாதம்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ₹1,00,000 சம்பாதிக்கிறதுக்கு ₹6,00,000 அவரால் இருக்க வைக்க முடியல. நீங்கள் சொல்கிறபடியே ₹3,00,000 கூட அவரால் வைக்க முடியலன்னு சொன்னால் அவர் வந்துங்க கடனில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காருன்னு அர்த்தங்க. அப்போ அது இஎம்ஐயில் போயின்னு இருக்காருங்க. இப்போ 3 மாதம் சம்பளத்தை அவர் வந்துங்க சேமித்து வைக்க முடியாத ஒரு கடனில் போய் சிக்கிக்கிட்டாருன்னு சொன்னால் அவர் வேறு எங்கேயுமே நகர முடியாதுங்க. இன்னொரு ஜாபே அவருக்கு வந்தாலும் அவரால் ஒரு லீவ் போட்டு போய் என்ட்ரி அட்டன் பண்ண முடியாதுங்க. இங்கே ஒரு ப்ரெஷர் கொடுத்து நீ போனீங்கன்னா வேலை போயிடும்னா அங்கே அட்டன் பண்ண முடியாதுங்க. அந்த ப்ரெஷர், அந்த இஎம்ஐ ப்ரெஷர் என்னன்னா அடுத்த ஜாபை கூட அவரை நோக்கி போக முடியாமல், அவரோட அடுத்த லைஃபோட அடுத்த ஸ்டேஜுக்கே அவர் போக முடியாமல் போயிடுங்க. அப்போ எமர்ஜென்சி ஃபண்டுன்றது ரொம்ப முக்கியமாக, அதுவும் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு எந்த நேரத்தில் வந்து வேலை போகும்னு சொல்ல முடியாதுங்க. அப்போ அடுத்த வேலை நமக்கு வர்ற வரைக்கும்ங்க கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் வந்துங்க 6 மாதம் சம்பளம்ன்றது கண்டிப்பாக இருக்கணுங்க. அப்படியே என்னால் 6 மாதம் சம்பளம் சேர்க்க முடியலன்னாலும் 3 மாதம் சம்பளம்ன்றது கண்டிப்பாக உங்கள் பேங்க்கில் வந்து அது தனிப்பட்ட முறையில் எப்போவுமே இருக்கணுங்க. இன்கேஸ் எந்த பிரச்சனை வந்தாலும் அது உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணுங்க. ஆனால் இது வந்துங்க நான் பார்த்த வரைக்கும், நான் பேசுகிற ஆட்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது 0ல் தான் இருக்குங்க, மைனஸில் தான் இருக்க வழியே. இது வரைக்கும் யாரும் வந்து அந்த மாதிரி வைக்கலைங்க. இதெல்லாம் வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான், இதெல்லாம் அந்த பட்ஜெட்டுக்குள்ளே தான் வரோங்க. நம்ம வந்துங்க இந்த மாதிரி எல்லாம் பட்ஜெட் போட்டு தேவையில்லாத பொருட்களை எல்லாம் தேவையில்லாமல் போய் செலவு பண்ணுறது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கும் போது என்ன ஆகும்னா நம்ம சேஃபாக இருக்கும். இன்கேஸ் இந்த மாதம் வேலை இல்லைன்னா கூட, இன்றைக்கி எத்தனையோ கம்பெனி வந்து 1 மாதம் சம்பளம் இல்லாமல் நீங்கள் லீவ் எடுத்துக்கங்கன்றாங்க. அப்போ அந்த 1 மாதம் சம்பளம் இல்லாமல் லீவ் எடுங்கன்னு சொல்லும்போது இதுதானே அவங்களுக்கு சோர்ஸுங்க. இப்போ அதுக்கு உண்டான தயாரை வந்து ஒரு 6 மாதத்துக்கு வச்சுக்கிட்டால் ரொம்ப சேஃபுங்க.